வாதிரி பட்டியார் என்றும் குருந்தவனத்து குருநாதர் என்றும் தன் பக்தர்களால் அழைக்கப்படும் சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளின் சரித்திரத்தை இப்பொழுது நாம் காணப்போகின்றோம். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாதிரிப்பட்டி என்னும் கிராமத்தில் 1880ஆம் ஆண்டு ஆனி மாதம் ஆயில்யன் நட்சத்திரத்தில், அதாவது 13/6/1880ஆம் ஆண்டு சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் திரு அவதாரம் செய்தார். பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் கனக சபாபதி. குருநாதருக்கு 21 வயது நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அதாவது 1901ஆம் ஆண்டு சொர்ணத்தம்மாள் என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்தது. திருமண வாழ்வை இனிதே நடத்தி வந்த சர்க்குருநாதருக்கு 2 பெண் குழந்தைகளும் பிறந்தன. இப்படி இல்லற வாழ்வில் ஒரு நல்ல கணவராகவும் சமூகத்தில் ஒரு நல்ல ஆசிரியராகவும் இருந்து வந்த குருநாதர் வாழ்வில் ஏற்பட்டது ஒரு திடீர் திருப்பம். திருமணம் செய்து குடும்ப உறவில் இருந்த ராகவேந்திர சுவாமிகளின் வாழ்வில் ஏற்பட்டதே ஒரு திடீர் மாற்றம். அதே மாற்றம் இப்பொழுது குருநாதர் வாழ்விலும் ஏற்பட்டது. ஆம், 1915ஆம் ஆண்டு சிதம்பரம் நடராஜ பெருமான் ஆலய குடமுழுக்கு விழாவிற்கு சென்ற குருநாதர் 1 வருடம் ஆகியும் வீடு திரும்பவில்லை. அவரின் குடும்பத்தினர் தேடாத ஊரில்லை, தேடாத இடமில்லை. 1 வருட தேடலுக்கு பிறகு குருநாதர் கண்டுபிடிக்கப்பட்டு வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். விட்டக்குறை தொட்டக்குறை விடுவதே இல்லை என்பது போல் சுவாமிகளால் இல்லறத்தில் இருந்து முழுமையாக விடுதலை தர இறைவன் இன்னும் அதற்கான காலத்தை தரவில்லை. எனவே மீண்டும் சுவாமிகள் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இறை சிந்தனையுடன் இல்லறத்தை நடத்தி வந்தார். அதன் பயனாக 1916ஆம் ஆண்டு ஓர் ஆண் குழந்தை சுவாமிகளுக்கு பிறந்தது. அக்குழந்தைக்கு சுவாமிகள் பொன்னுராமு என்று பெயரிட்டு மகிழ்ந்தார்கள். இந்த சமயத்தில்தான் குருநாதர் வாழ்வில் மீண்டும் ஒரு திருப்பம் ஏற்படும் காலம் வந்தது. 1917ஆம் ஆண்டு பேரும்பூருக்கு செல்வதாக கூறி புறப்பட்ட குருநாதர் அங்கு செல்லவில்லை. கிட்டத்தட்ட 12 வருடங்களாக அவர் எங்கு சென்றார், எதற்கு சென்றார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. குருநாதர் இல்லாத இந்த 12 ஆண்டில் அவரின் மூத்த மகளுக்கும் இளைய மகளுக்கும் திருமணம் செய்த மங்கள நிகழ்வும் நடந்தது. அவரின் ஒரே ஆண் மகனான பொன்னுராமு காலமான துக்க நிகழ்வும் நடந்தது. ஆனால் 12 ஆண்டு குருநாதர் பற்றிய எந்த தகவலும் யாருக்கும் தெரியவில்லை. காலங்கள் சென்றது. 12 ஆண்டுகள் கழித்து குருநாதர் தான் இருக்கும் இடத்தை வெளிப்படுத்தினார். ஆம், கனக சபாபதி சர்க்குருநாதர் என்ற திருநாமத்துடன் உலகிற்கு வெளிப்பட்டார். ஜடாமுடியுடன் கூடிய தாடியுடன், கருணை ததும்பும் முகப்பொலிவுடன், இறை அருள் வீசும் கண்ணொளியுடன் திருச்சிராப்பள்ளி உச்சி பிள்ளையார் கோவில் தெப்ப குளத்திற்கு அருகில், அதாவது நந்தி கோவில் உள்ள நாகநாத சுவாமி கோவிலில் குடும்ப உறவை பிரிந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு 1928ஆம் ஆண்டு கனக சபாபதி சர்க்குரு மூர்த்தியாக உலகிற்கு வெளிப்பட்டார். தன் கணவர் இருக்கும் விவரம் அறிந்த குருநாதரின் மனைவியான சொர்ணத்தம்மாள் தன்னுடைய மகள் அழகுடன் உடனே திருச்சி விரைந்து நாகநாதர் சுவாமி கோவிலை வந்தடைந்தனர். குருநாதரை பார்த்த இருவரும் செய்வதறியாது திகைத்து கண்ணீர் சிந்து நின்றனர். இப்பொழுது நாம் பார்ப்பது முன்பு பார்த்த கனக சபாபதி இல்லை, இவர் சர்க்குருநாதராகிவிட்டார் என்பதை இருவரும் புரிந்து கொண்டனர். குருநாதரின் மகள் அழகு சுவாமிகளின் காலை கட்டி பிடித்து கொண்டு கதறி அழுதனர். சுவாமி அனைவருக்கும் ஆறுதலையும் ஆசிகளையும் கூறினார். பிறகு சில நாட்கள் சுவாமிகளுடன் சொர்ணத்தம்மாளும் நமச்சிவாயம் என்பவரின் வீட்டில் தங்கியிருந்து விட்டு ஆம்பூர்பட்டி என்னும் ஊருக்கு புறப்பட்டனர். ஆம்பூர்பட்டியில் சுவாமிகள் சில நாட்கள் தங்கியிருந்தார். அப்பொழுது அவ்வூர் மக்கள் பலரும் சுவாமிகளை தரிசனம் செய்து வணங்கி சென்றனர். சுவாமிகள் அங்குள்ள மக்களை ஒன்று சேர்த்து ஜோதி வழிபாட்டையும் திருவிளக்கு வழிபாட்டினையும் இறை நெறி போதனைகளையும் சுவாமிகள் செய்தனர். சிலருக்கு வைத்தியமும் ஜோதிடமும் ஆத்ம போதனைகளையும் செய்து வந்தார் சர்க்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள். ஆம்பூர்பட்டியில் இருந்து சுவாமிகள் தான் பிறந்த மண்ணாகிய வாதிரிப்பட்டிக்கு சென்றார். அங்கு சில காலம் தங்கி
அங்கு உள்ள மக்களுக்கு ஒளி வழிபாட்டினையும் இறைவனை பற்றிய செய்திகளையும் கூறி வந்தார். மாபெரும் மன்னர்களும் சக்கரவர்த்திகளும் செய்யக்கூடிய யாகமாகிய அஸ்வமேத யாகத்தை சுவாமிகள் தனது சொந்த ஊரான வாதிரிப்பட்டியில் உலகமுய்ய மாபெரும் யாகத்தை செய்தார். அங்கு உள்ள குருந்த மரத்தடியில் சுவாமிகள் பலகாலம் தங்கி பூசைகளையும் தியானங்களையும் செய்து வந்தார். வாதிரிப்பட்டியில் ஆன்மீக தொன்றாட்டி வந்த குருநாதர் அடிக்கடி நார்த்தாமலைக்கும் சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். நார்த்தாமலையில் மேல் ஏறி மூலிகைகளை பறிப்பது, அங்கு உள்ள மூலிகைகளை பற்றி பலருக்கும் கூறுவது என இருந்தார். அதன் பின் அங்கு பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கின்றார் குருநாதர் அவர்கள். அதனை இந்த ஒரு வீடியோவில் சொல்லிவிட முடியாது. மீண்டும் சுவாமிகள் திருச்சிராப்பள்ளி வந்தடைந்து நாகநாதரை வழிபட்டு திருச்சி கோர்ட் வளாகத்தில் உள்ள தீயணைப்பு நிலையத்தில் உள்ள மகிழ மரத்தடியில் சுவாமிகள் பல நாள் தங்கி தியானமும் ஒளி வழிபாடும் நடத்தி வந்தார். அப்பொழுது கோர்ட்டுக்கு வருகின்ற பல அன்பர்கள் சுவாமியிடம் வந்து தங்கள் குறைகளை கூறி வணங்கி திருநீர் வாங்கி செல்வதும் உண்டு. இப்படி குருநாதர் அவர்கள் திருச்சி கோர்ட் வளாகத்தில் பல அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் நிகழ்த்தியிருக்கின்றார். திருச்சியை தொடர்ந்து விராலிமலைக்கும் சென்ற குருநாதர் அவர்கள் விராலிமலை முருகனை வழிபட்டு சுவாமிகள் விராலிமலை சந்தப்பேட்டையில் உள்ள வன்னி மரத்தடியில் அமர்ந்து பலருக்கும் அருளாசியும் வைத்தியமும் செய்து வந்தார். அப்பொழுது மக்கள் சுவாமிகளை வன்னி மரத்தடி சுவாமி என்றே அழைத்தனர். பட்டு போயிருந்த வன்னி மரத்தடியிலே சுவாமிகள் அமர்ந்து தவமும் அருளாசியும் செய்து வந்தார். அதனால் காலப்போக்கில் அம்மரம் உயிர் பெற்று தழைத்து பல கிளைகளுடன் காணப்பட்டது. இன்றும் அந்த அற்புத மரம் உள்ளது. சுவாமிகள் விராலிமலையில் தங்கியிருந்த போது பல அன்பர்கள் சுவாமியை குருவாக கொண்டு வழிபட்டனர். மிகவும் புகழ்பெற்ற குடுமியான் மலையில் சுவாமிகள் பலகாலம் தங்கி தவம் செய்து உள்ளார். குடுமியான் மலை மேல் உள்ள ஆத்தி மரத்தடியில் அமர்ந்து சுவாமிகள் தியானம் செய்தார்கள். இம்மரத்தின் கீழ் நின்று நம் குறைகளை சொன்னால் அவை நிவர்த்தியாகிவிடுகின்றன. இம்மரத்திலேயே சுவாமிகள் பலகாலம் தங்கி தவம் இருந்திருக்கின்றார். குடுமியான் மலையில் ஒரு குகையில் சுவாமிகள் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பலகாலம் பூசையும் செய்து உள்ளார். இன்றும் குடுமியான் மலையில் சுவாமி பிரதிஷ்டை செய்த லிங்கம் உள்ளது. சுவாமிகள் தவம் செய்த குடுமியான் மலை ஆத்திமரம் இன்றும் காணப்படுகின்றது. குடுமியான் மலைக்கு வடக்கே 7 கிலோமீட்டர் தூரத்தில் வீரப்பட்டி என்ற ஊர் உள்ளது. அவ்வூரில் மிகப்பெரிய கொடிய மிருகங்களுடன் கூடிய அடர்த்தியான காடு ஒன்று உள்ளது. சுவாமி குடுமியான் மலையில் தவம் செய்தபோது வீரப்பட்டி காட்டில் பழமையான மரம் ஒன்று பட்டு போயிருப்பதை தன் ஞான திசையில் கண்டார். உடனே முக்கியமான சில அன்பர்களுடன் காட்டில் வழி அமைத்து பட்டுப்போன அந்த மரம் இருக்கும் இடத்தினை வந்தடைந்தார் சுவாமிகள். அந்த மரத்தில் அமர்ந்து தவம் செய்தார் சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள். அவர் செய்த தவத்தின் பலனாக பட்ட மரம் துளிர்த்தது. இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் பலரும் சுவாமிகளை போற்றினார்கள். அம்மரம் இன்றும் உள்ளது. அங்கு சுவாமிகளுக்கு ஒரு கோவில் தாண்டி மரத்தின் பொந்தில் அமைந்துள்ளது. இம்மரத்தை போன்று அதிசய மரம் வேறு எங்கும் காணப்படவில்லை என வன இலாக்கா அதிகாரிகள் கூறுகின்றனர். இப்படி பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அருளையும் நடத்திய சர்க்குருநாதருக்கு தோன்றியது ஒரு எண்ணம். ஆம், வந்த வேலை முடிந்தது, இனி கந்தவேலிடம் செல்ல வேண்டும் என்பதை தன் ஞான திருஷ்டியின் மூலம் அறிந்தார் குருநாதர். 1938 ஆண்டு மே மாதம் குருநாதர் அவர்கள் தன் மனைவி சொர்ணத்தம்மாளுடன் திருச்செந்தூர் போய் சேர்ந்தார். அங்கே பெரிய ஒரு வேள்வியை நடத்தினார். பல நாட்கள் தியானத்தில் ஈடுபட்டார். தன்னுடைய மனைவியை தாண்டீஸ்வரம் செல்ல சொல்லிவிட்டு முழுவதும் தனியாக ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டார் குருநாதர் அவர்கள். தான் இந்த உடலை விடுவதற்கு தக்க நேரம் இதுதான் என்பதை உணர்ந்த குருநாதர் முக்கிய நபர்களையும் தன் மனைவி சொர்ணத்தம்மாளையும் உடனே புறப்பட்டு திருச்செந்தூர் வர சொன்னார். 1938 ஆண்டு அக்டோபர் மாதம் 11 தமிழுக்கு
வெகுதானிய வருடம் புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம் கூடிய செவ்வாய் ஓரையில் அதிகாலை 6:15 மணி அளவில் சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் திருச்செந்தூர் முருகனுடன் கலந்து ஜீவசமாதியானார். அதன் பின் உலகமே போற்றும் சர்க்குருவாகவும் அஞ்ஞானத்தை அளிக்கும் சத்ரு சம்ஹார மூர்த்தியாகவும் உலகிற்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். அவர் வாழ்ந்து அதிசயங்களை செய்த அனைத்து இடமும் புண்ணிய ஸ்தலமாக மாறி திருக்கோவில் கொண்டு உள்ளது. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது போல முருகனின் அவதாரமாக திகழ்ந்த சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுக்கும் அறுபடை வீடு உள்ளது. வாதிரிப்பட்டி, தாண்டீஸ்வரம், குடிமியான்மலை, திருச்சி நீதிமன்ற வளாகம், விராலிமலை, திருச்செந்தூர் என 6 படை தாங்கி ஆறுமுக கடவுளாய் சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் அருள்பாலிக்கின்றார். அவரின் ஆலயம் உள்ள அனைத்து பகுதியிலும் மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் மங்கள நிகழ்வு சீரம் சிறப்புமாக தற்பொழுதும் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு நிலையத்தில் ஐயாவிற்கு திருக்கோவில் உள்ளது. தீயணைப்பு வீரர்களின் காவல் தெய்வமாக விளங்கும் சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளை வணங்கி இக்காணொலியை முடிக்கின்றோம். மீண்டும் ஐயாவின் அற்புதங்களை பற்றிய காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி. ஓம் தாண்டீஸ்வர ஐயாவே போற்றி. ஓம் வாதிரி பட்டியாரே போற்றி. ஓம் சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளே போற்றி போற்றி.